வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது இட்லி தோசைக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு குருமா வெரைட்டி தான் பார்க்க போறோம். இந்த குருமாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தோசை மாவுல இருந்து ஒரே ஒரு கரண்டி எடுத்து தான் நம்ம செய்ய போறோம். இந்த ஒரு கரண்டி மாவுல செஞ்சோம் அப்படின்னா 5ல இருந்து 6 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிடலாம். டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருக்கும். டக்குன்னு 5 நிமிஷத்துல பண்ணிடலாம். இந்த குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இனிமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த குருமா செய்கிறதுக்காக முதல்ல நான் ஒரு கரண்டி அளவுக்கு பழைய மாவு எடுத்திருக்கேன். அதாவது மாவு அரைச்சி ஒரு 2 நாள்த்த மாவு எடுத்திருக்கேன். புதுசாக இருந்தால் நல்லா இருக்காது, பழசாக எடுத்துக்குங்க. இப்போ இதை வச்சு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் 2 டீஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் ஒரு துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் ஆப்ஷனல் தான், இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கங்க. இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல, பட்டையும் கிராம்புமே போதும். அதுக்கப்புறம் இந்த பட்டையும் கிராம்பும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் மட்டும் இதில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் வெங்காயத்தில் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதங்கிட்டு இந்த அளவுக்கு வரும்போது 3 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம சேர்த்துக்கிறோம், அதனால் 3 மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா மீடியம் சைஸ் தக்காளியில் நான் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி இது மாதிரி சேர்த்துக்கிறேன். கூடவே தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக 1 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த அளவுக்கு தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1/2 டீஸ்பூனுக்கு சாம்பார் பொடி மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் பச்சை மிளகா மட்டும்தான் சேர்த்துருக்கோம், காரத்துக்காக எதுவுமே சேர்க்கல. உங்களுக்கு காரம் வேணும் அப்படின்னா இன்னும் 2 பச்சை மிளகாவே சேர்த்துக்குங்க. பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் தான் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சாம்பார் பொடியும் கொஞ்சம் இந்த மாதிரி மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். வேறு எந்த மசாலாவுமே இதுக்கு தேவைப்படாது, இவ்வளோதான். அப்புறமா நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இதில் தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு முதல்ல நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கரைச்ச மாவை சேர்த்துக்கணும். முதல்ல நம்ம சேர்த்தோம் அப்படின்னா அடி பிடிச்சிடும். இப்போ தண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டி மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் 2 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா நான் தண்ணி மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த குருமா பார்த்தீங்க அப்படின்னா நல்ல லிக்விடாக தண்ணி மாதிரி வைக்கணும். நம்ம ரசம்லாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி தண்ணி மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு கொதிலேயே, இது பார்த்தீங்க அப்படின்னா மாவு சேர்த்துருக்கிறதுனால ஒரு கொதி கொதிச்சுது அப்படின்னாலே நல்ல திக்காயிடும். அதுக்கேற்றபடி நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே எனக்கு திக்காக இருக்குது. இன்னும் 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். மொத்தமாக இதில் ஒரு 5 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருப்பேன். நல்லா லிக்விடாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ இந்த மாவில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றின தண்ணிக்கு மட்டும் கொஞ்சமாக இது மாதிரி கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த குருமா ஒரே ஒரு கொதி கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, டேஸ்ட்டு மாறிடும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சு, நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா குருமா நல்ல வாசனையாக இருக்குது, நல்ல திக்காக இருக்கிறது தெரியுது. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டு பார்க்கலாம். நல்ல திக்காயிருச்சு. குழம்பு நம்மளுக்கு எந்த அளவுக்கு பக்குவத்தில் தேவையோ அந்த அளவுக்கு திக்காயிருக்கு. உங்களுக்கு ரொம்ப திக்காயிடுச்சு அப்படின்னா நீங்கள் உடனே சுடு தண்ணி கொஞ்சம் பக்கத்தில் வச்சுட்டு எடுத்து கலந்துக்குங்க, அப்போ சரியாயிடும். ரொம்ப நீங்கள் தண்ணி மாதிரி வைக்கணும் இந்த குழம்பு, அப்போ தான் நல்லா ஒரு கொதிலேயே இந்த மாதிரி திக்காயிடும். அவ்வளோதான், நம்மளுக்கு குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கலாம். தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட குருமா பார்த்தீங்க அப்படின்னா இது செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷமே நமக்கு அதிகம்தான். நான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தோசைக்கு தான் இந்த குருமா செஞ்சுருக்கேன். இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்கும், அதே மாதிரி சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு கரண்டி மாவு வச்சு குருமா செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக வரும். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இனிமேல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட மற்ற ரெசிபிஸும் பாருங்கள். தொடர்ந்து அம்மாஸ் கிச்சனை பார்த்துக்கிட்டே இருங்க, ஆரோக்கியமான சமையலை செஞ்சுக்கிட்டே இருங்க.